பவித்ரா, மதுரையில் அமைச்சரின் வீட்டருகே நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பவித்ரா. ஏனென்றால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை கடந்த ஒரு வார காலமாக ஒரு பாடல் ஒன்றுக்காக மாறுபட்ட கருத்து வெளியிட்டு வரும் நிலையில் மதுரை மாநகர தல்லாவலம் காவல் அருகே உள்ள சொக்கிக்குளம் வல்லபாய் தெரு பகுதியில் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜ வீடு அருகே இன்று காலை நடைபயிற்சி மேற்கொண்டு வந்த நாம் தமிழர் கட்சி வடக்கு தொகுதியின் துணை செயலாளர் பாலசுப்ரமணியை பின்தொடர்ந்து வந்த 4 பேர் கொண்ட கும்பல் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் சமறையாக தாக்கியுள்ளனர். இதில் படுகாயம் அடைந்த கிடந்த பாலசுப்ரமணிய அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையை அனுமதித்த போது பாலசுப்ரமணியம் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர் தெரிவித்த நிலையில் அவரது உடல் அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு உடல் குறாய்வுக்காக தற்போது எடுத்து செல்லப்பட்டுள்ளது பவித்ரா. மதுரையில் அமைச்சரின் வீட்டருகே நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது காவல்துறை துணை ஆணையர் மதுகுமாரின் நேரில் வந்து அவர் சம்பவம் இடம்பெற்ற நேரத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார் பவித்ரா. ஏன்னா தொடர்ந்து வந்து அதிக ஆட்கள் நடமாட்டம் இருக்கும் பகுதி, அதாவது தற்போது உள்ள திமுக ஆட்சியின் அமைச்சர், அது முக்கிய அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வீட்டு அருகே நடந்த இந்த சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஏன்னா தினமும் இந்த பகுதியில் நடைபயிற்சி மேற்கொள்வது வழக்கம். இது அதிகாலையிலிருந்து 5 மணியிலிருந்து தொடர்ந்து வந்து இங்கு இருக்கும் பகுதிக்குரிய மக்கள் வந்து இங்கு நடைபயிற்சி மேற்கொள்வது வழக்கம். அதே போன்று இவரும் பாலசுப்ரமணியம் நடைபயிற்சி மேற்கொண்ட போது இந்த 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் தற்போது இங்கே வந்து தாங்கள் கொண்டு வந்த கத்தி அறிவாளால் அவர்கள் சரமாரியாக தாக்கியுள்ளனர். இது உடனடியாக படுகாயம் அடைந்த பாலசுப்ரமணியன் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்த போதும் எந்த ஒரு சிகிச்சை பலனின்றியும் இறந்துள்ளார் பவித்ரா. இந்த நிலையில் வந்து இந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. என்னதான் தற்போது துணை ஆணையர் மதுகுமார் தலைவரான தனிப்படையினர் தற்போது எல்லா இடங்களிலும் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பவித்ரா. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கார்த்திக்.